ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. இப்போ நான் வெளியில தான் படுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேற வழியில நீ உள்ளதான் போய் படுக்கணும் அப்படின்னு இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னோட ஓட்டுரிமை ஏதோ ஒரு இடத்துல பறிக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸும் எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு, எதுவா இருக்கு அப்படின்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. என்னால மற்றவங்க கேம் பாதிக்க கூடாதுன்னு கேமுக்காக நான் அவங்க கூட விளையாடினாலும் என்னால அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க சொன்ன அந்த ரூலை என்னால ஏத்துக்க முடியல. ஸோ அதனால நான் வெளியிலேயே படுத்துட்டு இருக்கேன். என்னால சூட் கேஸ் கூட நான் அங்கேயே வச்சு நான் அங்கேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரிண்ணா. சரி, நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன். இல்ல இப்போ நான் என்ன பண்ணணும், அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஓகே. எனக்கு சரியா புரியலையே பாஸ். பிக் பாஸ் வீட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. ஓகே. அதை மீறாத வரை ஓகே. நீங்க என்ன வேணா செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. நான் என்னோட ஸ்டாண்டா நான் வெளியிலே தான் இருக்க போறேன். பிகாஸ் எனக்கு அது பெருசா கன்வின்சிங்கா இல்லை. எனக்கு கம்ஃபர்ட்டை தாண்டி என்னால் 2 பேரை நாமினேட் பண்ண முடியாதுன்ற இடத்துல நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நான் வெளியில இருக்கேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. நான் அங்கேயே இருந்துக்கிறேன். தேங்க்யூ. நீங்க போகலாம். தேங்க்யூ. ஜெஃப்ரி கூப்பிடணும். ஜெஃப்ரி வர சொல்லுங்க.